நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. திருச்சி அருகே விசாரணை கைதியை போலீசார் அழைத்துச் சென்றபோது விசாரணை கைதி செய்த அதிர்ச்சி செயலால் 5 காவலர்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்ட சினிமாவை மிஞ்சிய சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்த ஆலப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாய சகோதரர்களான ஸ்டீபன் ராஜ், கிறிஸ்துராஜ் மற்றும் ஜான் கென்னடி ஆகியோர்களுக்கு இடையே பூர்வீக சொத்தை பிரிப்பது தொடர்பாக நீண்ட நாட்களாகவே கடுமையான தகராறு நிலவி வந்தது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தம்பி ஜான் கென்னடி தனக்குரிய சொத்து பங்குகளை உடனடியாக பிரித்து தருமாறு அண்ணன் ஸ்டீபன் ராஜிடம் கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் அண்ணன் ஸ்டீபன் ராஜ் தனது தோட்டத்தில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த போது தம்பி ஜான் கென்னடி அவரை கட்டையால் தாக்கி கொடூரமாக கொலை செய்தார். இக்கொலை சம்பவம் குறித்து ஸ்டீபன் ராஜின் மனைவி இசபெல்லா அளித்த புகாரின் பேரில் கள்ளக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தலைமறைவாக இருந்த ஜான் கென்னடியை போலீசார் தீவிரமாக வலைவீசி தேடி கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறையில் இருந்த ஜான் கென்னடி சமீபத்தில் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தார். சிறையிலிருந்து வந்த பிறகும் திருந்தாத ஜான் கென்னடி மது போதையில் ஸ்டீபன் ராஜின் வீட்டிற்கு சென்று அவரது குடும்பத்தினரை தொடர்ந்து கொலை செய்து விடுவதாக மிரட்டி வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த ஸ்டீபன் ராஜின் மனைவி இசபெல்லா இதுகுறித்து திருச்சி மத்திய மண்டல ஐஜி பாலகிருஷ்ணனிடம் நேரில் புகார் அளித்தார். புகாரை விசாரித்த ஐஜி பாலகிருஷ்ணன் குற்றவாளி மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். ஐஜியின் உத்தரவின் பேரில் கள்ளக்குடி போலீசார் ஜான் கென்னடியை மீண்டும் கைது செய்தனர். இதனையடுத்து ஜான் கென்னடி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பதற்காக போலீசார் அவரை அழைத்துச் சென்றனர். அப்போது ஜான் கென்னடி நீதிமன்றத்திற்கு செல்லும் வழியில் தனது வீட்டிற்கு சென்று மாற்று துணிகளை எடுத்து வருவதாக உடன் வந்த 2 காவலர்களிடம் கூறியுள்ளார். காவலர்களும் அவரது பேச்சை நம்பி பாதுகாப்புடன் ஆலப்பாக்கத்தில் உள்ள ஜான் கென்னடியின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அறைக்குள் சென்ற ஜான் கென்னடி நீண்ட நேரமாகியும் வராததால் சந்தேகமடைந்த போலீசார் கதவை திறந்து உள்ளே சென்றபோதுதான் அவர்களுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்துள்ளது. ஜான் கென்னடி மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார். அப்போதுதான் வயலுக்கு பயன்படுத்த வீட்டில் வைத்திருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை எடுத்து ஜான் கென்னடி அருந்தியது போலீசாருக்கு தெரியவந்தது. அதிர்ச்சியடைந்த போலீசார் உடனே ஜான் கென்னடியை மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஜான் கென்னடிக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து கள்ளக்குடி காவல் நிலைய காவலர்கள் கவனக்குறைவாக செயல்பட்டதாக கூறி காவல் ஆய்வாளர் முத்துக்கண்ணு, உதவி காவல் ஆய்வாளர் கார்த்திக், தலைமை காவலர்கள் ஜெயக்குமார், வானதி மற்றும் காவலர் செல்வகுமார் ஆகிய 5 காவலர்களை ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அதிரடி உத்தரவிட்டுள்ளார். மருதுமலை திரைப்படத்தில் வரும் வடிவேலு காமெடியில் கைதி தாயை பார்க்க வீட்டிற்கு செல்வதாக கூறிவிட்டு பின்பக்கமாக ஓடி தப்பித்து விடுவார். அதேபோல கைதியின் ஆசையை நிறைவேற்றுவதாக நினைத்து கைதியை வீட்டிற்கு அழைத்துச் சென்றது போலீசாருக்கே சிக்கலில் முடிந்தது. பாலிமர் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் கலைவேந்தன் மற்றும் மணச்சநல்லூர் செய்தியாளர் வள்ளி மணவாளன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.